Good morning, children. Today we see plant and animal hormones. The word hormone is derived from the Greek word hormone. So, hormone word வந்து எதிலிருந்து வருதுன்னா Greek word hormone wordலேருந்து வருது. What is the meaning of hormone? Is to excite. So, hormoneக்கு என்ன meaningனா excite. That is a substance in our body that influences growth and development. நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஒரு substance, that is the hormone. It is helpful for growth and development. That is, hormone is to excite. Hormone meaning enna? To excite. In plants, function of control and coordination is performed by plant hormones. So, plantல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒரு ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதும் ஒருங்கிணைக்கிறதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா த பிளான்ட் ஹார்மோன்ஸ். இன் பிளான்ட் several cells producing hormones. So plants இருக்கிற நிறைய cells தான் வந்து என்ன செய்யுதுன்னா it can produce the hormones. These hormones perform various physiological functions. So in the hormones தான் the plant hormones தான் என்ன செய்யுதுன்னா they are doing the physiological functions. Physiological functions na like growth, seed germination, transpiration, these are the physiological functions. இது மாதிரி இந்த physiological functionsலாம் எது perform பண்ணுதுன்னா the hormones, the plant hormones தான் செய்யுது. So hormone are chemical substances which are used to transmitting messages from one part of the body to other. So hormonesன்றது ஒரு chemical substance, they are transmitting messages. So அது என்ன பண்ணுதுன்னா மெசேஜஸை ஒரு பாடி பார்ட்லேருந்து ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். These chemicals regulate body metabolism and act as messengers. So இந்த ஹார்மோன்ஸ் அது மட்டும் இல்லாத என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய பாடிக்குள்ளே நடக்கிற மெட்டபாலிசம்னா கெமிக்கல் சேஞ்சஸை ஒழுங்குபடுத்தி அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட் ஆஸ் ஏ மெசஞ்சர்ஸ். அது மட்டும் இல்லாத என்னவா செயல்படுதுன்னா இது இந்த மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால த ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆஸ் மெசஞ்சர்ஸ். ஸோ தே ஆர் ரெஃபர்ட் ஆஸ் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த ஹார்மோன்ஸை என்ன சொல்கிறோம்னா கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் சொல்கிறோம். ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ விச் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ், ஹார்மோன்ஸ் ரெஃபர்ட் ஆஸ் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குன்னா there are two types of glands in our body. One is exocrine glands, another one is endocrine glands. So exocrine glands now they have the ducts. Ducts means tube-like structure. So they secrete enzymes. ஸோ இது என்ன இருக்குன்னா டக்ஸ் இருக்கும், அது என்ன செக்ரீட் பண்ணுதுன்னா என்சைம்ஸ் வந்து எங்கே செக்ரீட் பண்ணுதுன்னா செக்ரீட்ஸ் த என்சைம்ஸ் இன் த டக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி கிளாண்ட், ஸ்வெட் கிளாண்ட், salivary glands. These are the example for exocrine glands. Next one is endocrine glands or ductless glands. So they secrete hormones in minute quantity. So இது என்ன செக்ரீட் பண்ணுது ஹார்மோன்ஸு எவ்வளோ மைன்யூட் குவான்டிட்டி ஸ்மால் அமௌண்ட்டில் தான் வந்து செக்ரீட் பண்ணுது. They diffuse into the bloodstream and are carried to distant parts of the body. அது மாதிரி அது செக்ரீட் பண்ணுற ஹார்மோனை இது டக்ஸ் இல்லாதனால எங்கே வந்து இதுவாகுதுன்னா பிளட் ஸ்ட்ரீம் வழியாகவே வந்து எந்த பாடி பார்ட்ஸுக்கு வேணுமோ அந்த பாடி பார்ட்ஸுக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாகவே இந்த ஹார்மோன் வந்து போய் சேருது. தே ஆக்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் டார்கெட் ஆர்கன்ஸ். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்கனில் அங்கே போய் அதனுடைய ஃபங்க்ஷனை செய்யறது அந்த ஆர்கனை என்ன சொல்கிறேன்னா தீஸ் ஆர் கால்ட் ஆஸ் டார்கெட் ஆர்கன்ஸ். ஸோ அது மாதிரி இருக்க சொல்ல இங்கே அனிமல்ஸில் இந்த ஹார்மோன்ஸ் வந்து they are controlling the physiological function such as digestion, metabolism, growth development, reproduction. இது மாதிரி இந்த physiological functionலாம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. Now we see the plant hormones. Plant hormones பார்க்குறோம். Plant hormones are organic molecules. ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ்ன்றது என்னன்னா ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஆர்கானிக்னா ஆல்ரெடி வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பேன். Organic, inorganic chemistry. Organic means carbon containing molecules. So plant hormones என்றது என்னது carbon containing molecules and are produced extremely at low concentration in plants. ஸோ இது எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனில் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகும். These molecules control morphological,
physiological and biochemical responses. So இந்த ஹார்மோன்ஸ் வந்து எதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா they are controlling the morphological outer structure. So and physiological already சொல்லிருக்க physiology na what is physiology means function and activities of the living organism. Already example சொல்லிருக்கேன் transpiration, growth, seed germination, அப்புறம் ஃப்ரூட் வந்து ரைப்பன் ஆகுது, ஃப்ரூட் பழுக்கிறது, இதெல்லாம் physiological function. நெக்ஸ்ட் ஒன் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ், இலை உதிர்க்கிறது, சூரிய திசை நோக்கி வந்து பிளான்ட் வந்து வளருது, அந்த ஸ்டெம்மு, அதெல்லாம் வந்து பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து they control morphological, physiological and biochemical responses. So now we see the types of plant hormones. So there are 5 major classes of plant hormones. They are axins, cytokinins, gibberellins, abscisic acid that is ABA, and fifth one is ethylene. So in the 5 major kinds of plant hormones la pathina idala vandu abscisic acid ABA adunde abbreviation ketana abscisic acid adu 1 mark la kepanga. So in the 5 major kinds of plant hormones la first one axins, cytokinins and gibberellins. They are helpful for they are promote plant growth. இது மூணு வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? பிளான்ட் உடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Here they are asking the question which hormone promote plant growth அப்படினு கேட்டாங்கன்னா axins, cytokinins and gibberellins promote plant growth. Then abscisic acid and ethylene inhibit plant growth. So abscisic acid ethylene வந்து they are prevent, inhibit na வந்து தடை செய்யும், பிளான்டினுடைய வளர்ச்சியை தடை செய்யுது எதுன்னு பார்த்தீங்கன்னா abscisic acid ethylene. So which hormone inhibit plant growth in question கேட்டாங்கன்னா abscisic acid and ethylene inhibit plant growth அப்படின்னா. Next one you see the diagram. The diagram என்ன represent பண்ணுதுன்னா hormonal interaction in plant growth and development. ஸோ வந்து பிளான்டினுடைய growth and developmentக்கு எப்படி வந்து ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இந்த டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஆஃப் செல் டிவிஷன், cytokinins and gibberellic acid. ஸோ cytokininஸும் gibberellic acidum கண்ட்ரோல் ஆஃப் செல் டிவிஷன் பண்ணுது. தென் ஸ்டொமேட்டல் க்ளோசர், அதாவது ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டொமேட்டல் க்ளோசரை எது வந்து கண்ட்ரோல் பண்ணுது? அப்சிசிக் ஆசிட். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிசன் ஜோன். ஸோ அப்சிசன் ஜோன் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது எது? எத்திலீன் அண்ட் ஆக்சின். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டெம் எலாங்கேஷன், அதாவது ஸ்டெம் வந்து எலாங்கேட் ப்ராடராக வளர வைக்கிறது, அகலமாக வளர வைக்கிறது எது? ஆக்சின் அண்ட் ஜிபர்லிக் ஆசிட். இனிஷியேஷன் ஆஃப் த ஃப்ளவரிங், பூ பூக்கிறத ஊக்குவிக்குது. தென் growth ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ் வந்து எது? யங் ஃப்ரூட்ஸ் வளருது இதுன்றது எது? சைட்டோகைனின்ஸ். இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் ரைப்பனிங், அதாவது வந்து ஃப்ரூட் வந்து ரைப்பனிங்னா வந்து பழுக்க வைக்கிறது எது? எத்திலீன். அண்ட் தென் கிராவிட்ரோஃபிசம் ஆஃப் ரூட்ஸ். கிராவிட்ரோஃபிசம் வந்து 9th படிச்சிருப்போம். அதாவது ரூட்ஸ் வந்து க்ரோஸ் டுவர்ட்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரூட் வந்து புவியீர்ப்பு விசை நோக்கி வளருது தான் கிராவிட்ரோஃபிசம். ஸோ அதை வந்து இதுன்றது எது? இன்டியூஸ் பண்ணுறது ஆக்சின்ஸ். See the today's assignment. I give 2 question answer. First one is what are chemical messengers. Then second one write the differences between endocrine and exocrine glands. 2 question answer கொடுத்திருக்கேன். அதை read பண்ணி thorough பண்ணிக்க, because you have next you have the exam. So read well and write the test. Send it to me. Thank you children. Have a nice day.